ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் மிஸ்ஸஸ் கத்துக்குட்டி. இன்றைக்கி வீடியோவில் கோயம்புத்தூரில் நடந்த மலர் கண்காட்சி தாங்க பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு அலங்காரங்களும் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. 6th கோவை ஃப்ளவர் ஷோ அப்படின்ட்டு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டியூலிப்ஸுங்க. பேத்வே மாதிரி வச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் ஆஃப் பேரடைஸ் அந்த ஃப்ளவர். அந்த பூக்கள் பார்த்திங்கன்னா ஒரு பறவை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக டூலிப்ஸுங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பான்ஸில் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய கலர்ஸ் வந்து இதில் இருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த பூக்கள் வந்து நம்ம ஏரியாலெலாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் இந்த மாதிரி ஒரு வியூ தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான செட்டிங்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தானியத்தினால இந்த மாதிரி ஒரு செஸ் போர்டு வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராகியும் சோளம் அந்த மாதிரி வச்சு செட் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் போய் பார்க்குற வரைக்கும் இது ஒரு தானியம் அப்படிங்கிறது வந்து தெரியாதுங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு தத்ரூபமாக இருந்துச்சு. இது பாருங்கள், எஸ்பிபி சாருக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான செட் வந்து அமைச்சிருந்தாங்க. எல்லாமே ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி செம்மையாக இருந்துச்சு. இந்த ஷோ எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பொட்டானிக்கல் கார்டன் தாங்க, அக்ரி யூனிவர்சிட்டியில் இருக்கிறது. இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், அழகான விஷயங்களோட அமைச்சிருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஃபவுண்டைன் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி ஃபால்ஸ் மாதிரியான ஒரு செட்டிங்ஸ், அப்புறம் வந்து ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு வீடு, அந்த மாதிரி எல்லாமே வந்து அழகழகாக செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளவர் ஷோ நாட்களில் மட்டும் இல்லாமல் மற்ற நாட்கள்லேயும் பார்த்திங்கன்னா இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். குழந்தைகளுக்கான ப்ளே ஏரியாவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேக்டஸ் கார்டன் வந்து இருக்குதுங்க. இது வந்து சுற்றிலும் கிளாஸால் கவர் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் ஹவுஸ் மாதிரி இருக்குது. நிறைய ஸ்னேக் பிளான்ட்ஸு, கேக்டஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு. இங்கே ஃப்ளவர் ஷோ மட்டும் இல்லாமல் ஃபுட் ஸ்டால்ஸு, ஷாப்பிங் ஏரியா, டாக் ஷோ, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னலான கார்கள், அந்த காலத்து கார்கள் எல்லாம் விண்டேஜ் கார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நர்சரி ஏரியாஸ் வந்து இருந்துச்சுங்க. சீட்ஸு, ஃப்ளவர்ஸ், பிளான்ட்ஸு, மற்ற செடிகள் எல்லாமே வந்து கிடச்சிது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அடீனியம் ஃப்ளவர்ஸ் தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சுங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரேபிக்கம்னு சொல்லுவாங்க. அப்படியே கீழேயே வந்து ஹைட்டு இல்லாமல் பூக்கள் பூத்துக்கிட்டு நிறைய அப்படியே கொத்து கொத்தாக பூத்துருக்கும். இந்த வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா ஒரு போன்சாய் மாதிரி வளர்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய அடீனியமில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு பிளான்ட் லவர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடமா இருக்கும். உங்களால் விசிட் பண்ண முடியலைனாலும் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் மூலமாக பார்க்கும்போதும் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மினியேச்சர் அடீனியம்னு சொல்கிறாங்க. ரொம்ப குட்டியாக அழகாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், எப்படி ஒரு கார்டெக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது பார்க்கவே. இந்த அடீனியமோட ஷேப் பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் இந்த செட்டப் ரொம்ப பிடிச்சதுங்க எனக்கு, அது பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னு எழுதியிருந்தது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு ஃப்ளவர்ஸ் எல்லாமே. இங்கே குட்டி குட்டியான பிளான்ஸ் வந்து ஃப்ளவர் பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், செம்மையாக இருக்குது. இங்கே கொஞ்சம் ஸ்டாச்சூஸ் மாதிரி எல்லாம் அமைச்சிருந்தாங்க. இளவட்டக்கல் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு காய்கறிகளால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பாருங்கள், மாடுபிடி வீரர். அப்புறம் இங்கே ஒரு கோலம் போட்ட மாதிரி ஒரு அமைப்பு சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மாடு மாதிரி நிற்க வச்சுருந்தாங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூங்கொத்துக்கள் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப ஒரு ரிலாக்ஸிங்காக ஒரு டேவே வந்து நல்லா போச்சுங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த மாதிரி 3 நாள் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் நாளே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கூட்டமாக இருந்துச்சுங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க.
இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செஞ்சது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சேல்ஸுக்காக ஒரு சில டெரேரியம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது. மினியேச்சர் கார்டன் செட்டப் மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பெண்களுக்கே பிடிச்ச ஒரு ஃப்ளவர்ஸ்னால் செய்யப்பட்ட அணிகலன்கள் தான். ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய மெடிசினல் பிளான்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அந்த இடமும் பார்க்குறதுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவ் விஷயங்கள் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்விங்ஸுங்க. இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அப்புறம் கோகோடோமாஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு வச்சுருந்தாங்க. பூக்களை வந்து அப்படியே பதப்படுத்தி இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா அந்த மினியேச்சர் கார்டன் செட்டப் தான் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான சக்லன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள் அந்த டெரேரியம் மாதிரி கிளாஸில் வந்து வச்சுருக்காங்க. ஒரு பிளான்ட் லவர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ மினியேச்சராக ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் தான். எப்படி அழகாக வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது பழங்களால் செய்யப்பட்ட ஒரு டெக்கரேஷன். இது பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபி ஸ்பாட்டுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு வீடு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருந்ததுங்க. கொஞ்சம் நேரம் நம்ம சுற்றி பார்த்ததுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஸ்பேஸில் வந்து இந்த மாதிரி அமைச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து ஃபுட் ஸ்டால்ஸும் அவைலபிளாக இருந்துச்சு. இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா ஆடினாங்க. இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. பரதமில் வந்து எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். அப்புறம் இந்த மாதிரி கிராமிய நிகழ்ச்சிகளும் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுட்டு வந்து சாப்பிட்றதுக்கான ஒரு ஏரியாவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே சீட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஷாப்பிங் ஏரியாவாக இருந்துச்சுங்க. நிறைய விஷயங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குயினோவா அவங்க வந்து நிறைய ஸ்டால்ஸ் வந்து போட்டு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப யூனிக்காக இருக்குது. அப்புறம் நிறைய சக்குலன்ஸ் வெரைட்டிஸ் வந்து இருந்துச்சுங்க. பேக்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஆக்சசரிஸு இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. இந்த ஷாப்பிங் ஏரியா முடிச்சதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நர்சரி ஏரியாங்க. நிறைய ஷாப்ஸ் வந்து இருந்துச்சு. இந்த ஷாப் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஒரே பூக்களாக இருந்துச்சு. அப்புறம் கேக்டஸ் வெரைட்டிஸ் வந்து கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அடீனியம், யூஃபோபியா வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ரோசஸ்ஸு, சக்குலன்ஸு இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. இந்த டெக்கரேஷனும் பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. இங்கே பார்த்திங்கன்னா கோலாட்ட கும்மி வந்து நடந்துட்டு இருந்தது.
இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த போகன் வில்லா பிளான்ட்டு. இங்கே ஒரு ஃபவுண்டைன் செட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டாக் ஷோ வந்து நடந்துட்டு இருந்ததுங்க. நிறைய டாக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. பொட்டானிக்கல் கார்டனில் வந்து மற்ற நாட்களில் வந்தீங்கனாலும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு பிளேஸுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பூக்களோட க்ரீனிஷாக செம்மையாக இருக்குது. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ஆர்டிஃபிஷியலாக. அதுலேருந்து இந்த மாதிரி தண்ணி போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மேலே ஒரு சின்ன சின்ன மரப்பாலம், அப்புறம் ஒரு சின்ன வீடு மாதிரி குடில் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமான ஒரு நாளாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்டர் மிஸ்ஸஸ் கற்றுக்குடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.